இந்த கதையில் வர கமலம் ஒரு ஏழை குடும்பத்து பொண்ணு. அவளோ கருப்பு, பல்லு எடுப்பு, படிக்கலை. இந்த காரணம்லாம் போதாதா அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருப்பதற்கு? ஆனால் அவளையும் ஒருத்தன் பெண் பார்த்து கல்யாணம் பண்ணிக்க முன் வரான், அதுவும் வரதட்சணை கூட வாங்காமல். ஆனால் அந்த கல்யாணம் கடைசியில் நின்று போயிடுது. எதனால் நின்று போச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கதையை நீங்கள் கடைசி வரைக்கும் கேளுங்க. வாங்க இப்போ கதை கேட்கலாம். வணக்கம், உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இங்கே பாருமா, இத்தோட இந்த வேடிக்கையெல்லாம் நிறுத்திக்க. மூங்கில் தடுக்கால் தடுக்கப்பட்டிருந்த சமையலறை என்று சொல்லப்பட்ட அறையை நோக்கி கத்தினாள் கமலம். ஈரக்கையை புடவை தலைப்பால் துடைத்து கொண்டு வெளிவந்த ரங்கம்மா, என்னடி இப்படி பேசுகிற? அவள் குரலில் வேதனை தெரிந்தது. பின்ன என்னம்மா, பொண்ணு பார்க்குறேன்னு எத்தனையோ வாட்டி யாரோ வந்து என்னை பார்த்துட்டு போயாச்சு. நான் ஒன்றும் அழகு கிளி இல்லை தான், மனசுன்னு ஒன்று இல்லாமலா போயிடுச்சு. ஒவ்வொருத்தனும் வந்து என்னை பார்த்துட்டு பொண்ணு கருப்பு, பொண்ணுக்கு பல் எடுப்பு, பிடிக்கல, படிக்கலைன்னு என்னென்ன சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது எனக்கு அப்படியே நாக்கை பிடுங்கிட்டு சாகலாம் போல் இருக்குது. நான் என்ன பணக்காரன் வீட்லையா பிறந்திருக்கேன்? இல்லை 4 எழுத்து தான் படிச்சிருக்கேனா? அடைச்ச அம்மாவும் பொண்ணும் ஆரம்பிச்சிட்டிங்களா? அப்போது தான் வீட்டினுள்ளே நுழைந்த ஏழுமலை கமலத்தின் அப்பா சலித்து கொண்டான். இந்தா ரங்கம், இந்த பையில் பூ, பழம், லாலா கடை மிட்டாய் எல்லாம் இருக்குது, எடுத்து வை. கமலம், இந்த பூவை வச்சுக்கின்னு பொட்டியில் இருந்து நல்லதாக ஒரு சீலையை கட்டின்னு சீக்கிரமாக வா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு என்றாள் அவள் அம்மா. நல்ல சீலை எடுத்து கட்டிக்கிறதான், அப்படியே தினுசு அடுக்கி கிடக்கு பாரு என்று முணுமுணுத்து கொண்டே போனாள் கமலம். ஏதாச்சும் கையில் ரூபா கொடுக்கணும்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொன்னாலும் சரின்னு சொல்லிடுங்க, எப்படியாச்சும் இவளுக்கு ஒரு வழி செஞ்சே ஆகணும் என்றபடி கண்ணை கசக்கினாள் ரங்கம். இந்த இடம் எப்படியும் குதிர்ந்துடும் ரங்கம், நம்ம முனுசாமி தான் இந்த இடத்த கொண்டாந்தான். அப்போவே அவங்கிட்ட விலாவரியாக எல்லாம் கேட்டுட்டேன். அதெல்லாம் ரூபா ஒன்றும் கொடுக்க வேண்டியிருக்காது. அதான் தைரியமாக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லிட்டேன். பேசி கொண்டிருந்த போது வாசலில் சத்தம் கேட்டது. ரங்கம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, கமலத்தை சீக்கிரம் ரெடியாக்க சொல்லு என்றவாறு வாசலுக்கு விரைந்தான் ஏழுமலை. வாங்க வாங்க, வாயெல்லாம் பல்லாக அவர்களை வரவேற்றான். வணக்கமுங்க என்று சொல்லியபடி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உள்ளே நுழைந்து அங்கே விரிக்கப்பட்டிருந்த ஜமக்காலத்தில் உட்கார்ந்தனர். மாப்பிள்ளையும் அங்கே உட்கார போன போது, தம்பி இங்கே உட்காருங்க. அந்த வீட்டில் இருந்த ஒரே ஒரு பழைய நாற்காலியை இழுத்து போட்டான் ஏழுமலை. சுற்றும் முற்றும் பார்த்தபடி நாற்காலியில் வந்து அமர்ந்தான் மாப்பிள்ளை கணேசன். மாப்பிள்ளையோடு அவனுடைய வயதான அப்பா, அம்மா, அவனுடைய அக்கா பார்வதியும் அவள் கணவனும் வந்திருந்தார்கள். மாப்பிள்ளையின் அப்பாவும் மாமாவும் சலவைக்கு போட்டு வந்திருந்த வெள்ளை வெள்ளையர் என்ற வேட்டி சட்டை போட்டிருந்தனர். அதில் அவர்களுடைய கருப்பு நிறம் தூக்கலாக தெரிந்தது. மாப்பிள்ளை பேண்ட் சட்டை போட்டிருந்தான். நல்ல வேளை, அவன் அவ்வளவு கருப்பு இல்லை, மாநிறமாக இருந்தான். அவர்கள் வீட்டில் இருந்த ஒரே சிறிய அறையில் புடவை கட்டி கொண்டிருந்தாள் கமலம். பரபரப்போடு உள்ளே நுழைந்த ரங்கம், ஆச்சா கமலம், சீக்கிரம், மாப்பிள்ளை ராசா கணக்காக இருக்கான். ஆத்தா கருமாரி, இந்த இடம் அமையணும், நீ தாண்டி அம்மா கண்ணை திறக்கணும். ஆமாம், என்னை பார்த்துட்டு இதுங்க என்ன சொல்லுதுங்களோ என்று முணுமுணுத்தபடி கையில் காப்பி டம்ளருடன் வெளியில் வந்தாள் கமலம். கணேசா, பொண்ணை நல்லா பார்த்துக்க. அப்புறமா அக்கா, பொண்ணோட மூக்கு எப்படி இருந்துச்சு, கண் எப்படி இருந்துச்சுன்னு என்ன கேட்காத என்றாள் அவனுடைய அக்கா பார்வதி. கணேசன் மீண்டும் ஒரு முறை கமலத்தை ஏற இறங்க பார்த்தான். கமலம் பெருசாய் ஒன்றும் நினைக்கவில்லை. ஏன் அவனை சரியாக கூட பார்க்கவில்லை என்று தான் சொல்லணும். என்ன, இவங்களும் காப்பியை குடிச்சிட்டு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகிறாங்க என்று சலிப்பாக நினைத்து கொண்டாள் கமலம். இதுவரை அவளை பெண் பார்த்துவிட்டு சென்றவர்கள் இப்படித்தானே சொல்லி போனார்கள்.
அந்த எரிச்சல் அவளுக்கு. நாங்கள் வீட்டுக்கு போய் பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி அனுப்புகிறோம் என்றான் மாப்பிள்ளையின் மாமா. அதெல்லாம் வேண்டாம், நான் இப்போவே சொல்லிடுறேன் என்றான் மாப்பிள்ளை கணேசன். எல்லாரும் காதை தீட்டிக்கொண்டு கவனித்து கொண்டிருந்தார்கள். இந்த பொண்ணையே கட்டிக்கிறேங்க. என்ன, பொண்ணுக்கு பல்லு கொஞ்சம் எடுப்பு, கருப்பு, பரவாயில்ல என்றான் கணேசன். எங்கள் அப்பா முன்னாலே சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு போஸ்டர் ஒட்டுற வேலை தாங்க. தெரியும்பா, கையில் ரூபாய் ஏதாச்சும் கொடுக்கணுமா என்று இழுத்தான் கமலத்தின் அப்பா ஏழுமலை. அதெல்லாம் வேண்டாமுங்க, எங்கள் அக்காவை கட்டி கொடுக்கறதுக்கு நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குங்க. அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், நான் கட்ட போகிற பொண்ணோட அப்பாவை ரூபா கேட்டு கசக்கக்கூடாதுன்னு. அதனால் நான் எதுவும் பெருசாக எதிர்பார்க்கல, உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க என்றான் கணேசன். ஏழுமலையால் அவனுடைய காதுகளை நம்பவே முடியல. மாப்பிள்ளை வீட்டார்கள் என்ன சொல்ல போகிறாங்களோ என்று அறையினுள் காத்து கிடந்த கமலத்திடம் ஓடினாள் ரங்கம். கமலம், அந்த ஆத்தா கண்ணை திறந்துட்டா, என்னோட வேண்டுதல் காது கொடுத்து கேட்டுட்டா என்று பரவசமாக கமலத்தின் கைகளை பிடித்து கொண்டாள் ரங்கம். கமலத்தால் நம்பவே முடியல. எனக்கு கூட கல்யாணம் நடக்க போதா? அவளுடைய மார்பு படபடவென அடித்து கொண்டது. வெட்கத்தை மீறி கணேசனை மீண்டும் ஒரு முறை பார்க்கணும்னு ஆசை எழுந்தது. கல்யாண வேலைகள் வேகமாக 2 வீடுகளிலும் நடந்து கொண்டிருந்தது. தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள்னு பார்க்காமல் பார்ப்பவர்களுக்கெல்லாம் கல்யாண பத்திரிகை கொடுத்து கொண்டிருந்தான் கமலத்தின் அப்பா ஏழுமலை. கணேசனும் அப்படிதான். ஒரு நாள் மாலை நேரம் ஏழுமலை, ரங்கம், இன்னைக்கு என்னோட தலைவன் கூட்டத்தில் பேச போகிறாரு, நான் போயே ஆகணும், நடுராத்திரிக்கு தான் வீடு திரும்புவேன் என்று பெருமையாக சொல்லி கொண்டான் ஏழுமலை. கல்யாண வேலையை வச்சுக்கிட்டு இப்போ எதுக்கியா இந்த அரசியல் கூட்டம் அது இதுன்னு போய் வம்ப விலைக்கு வாங்கிட்டு வராத. போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டா கல்யாண வேலையெல்லாம் என்ன ஆகிறது என்று கவலைப்பட்டாள் ரங்கம். ஐயாவை பற்றி என்னடி தெரியும் உனக்கு? எத்தனை தபா ஜெயிலுக்கு போயிருக்கேன் என்றான் ஏழுமலை. ஆமாம், இவர் பெரிய காந்தி மகாத்மா, ஜெயிலுக்கு போனாராமல்ல. அடிதடில் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனதெல்லாம் ஒரு பெருமையாக சொல்லாதே என்றாள் ரங்கம். இப்படியே நீ கத்தினீரு, நான் போவதான் போகிறேன் என்றபடி ஏழுமலை அவனுடைய கட்சி தலைவன் பேசப்போகிற கூட்டத்துக்கு கிளம்பிவிட்டான். கூட்டத்தில் எதிர்கட்சி ஆளுகள் தகராறு செய்ய ஆரம்பித்து விட்டனர். கற்களும் சோடா பாட்டில்களும் ஏழுமலையின் கட்சி ஆட்கள் மீது பாய்ந்தன. 2 கட்சிகளுக்கும் தீவிரமாக தகராறு நடந்து கொண்டிருந்தது. கூட்டத்தில் பேசிக்கொண்டிருந்த ஏழுமலையின் கட்சி தலைவர் பத்திரமாக காரில் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். தொண்டர்களின் கைகலப்போ முடிந்த பாடில்லை. ஏழுமலையின் தலையில் ஒரு கல் பறந்து வந்து தாக்கியது. ஏழுமலை கோபமாக திரும்பிய போது மாப்பிள்ளை கணேசன் எதிர்கட்சி ஆட்களுடன் சேர்ந்து கொண்டு கற்களை வீசிக்கொண்டிருந்தான். தனக்கு மாப்பிள்ளையாக வரப்போகிற கணேசன் எதிர்கட்சி ஆளா? ஏழுமலைக்கு கல்லடியை விட இதுதான் அதிக வலியை தந்தது. கணேசனோடு இருந்த அவனுடைய மாமா ஏழுமலையை பார்த்து விட்டார். இதோ பாருடா கணேசா, உன்னோட வருங்கால மாமனார் நம்ம தலைவனுக்கு எதிரியானவரோட கட்சி ஆளுடோய் என்றார். கணேசனும் அவன் மாமாவும் தீராத ஆத்திரத்தோடு வீடு திரும்பினர். தலையில் கட்டு போட்டுக்கொண்டு ஏழுமலையும் வீடு வந்து சேர்ந்தான். அடுத்த நாள் ஏழுமலை கணேசன் வீட்டுக்கு சென்றான். கணேசா, நம்ம எதிரியோட வீட்டு பொண்ணையா கட்டிக்க போகிற? வேணவே வேணாண்டா இந்த இடம் என்றார் கணேசனின் மாமா. கணேசன் ஏழுமலையை பார்த்ததும், நீங்கள் எங்கள் கட்சிக்கு வந்துடுங்க என்றான். இதோடா, நேற்று வந்தவன் நீ, உனக்கோசம் ஏன் தலைவனை விட்டுட்டு வருவேன்னு நினச்சியா? என் உயிர் மூச்சுடா அவரு. ஏன் நீ வேணா உன் தலைவனை விட்டுட்டு எங்கள் கட்சிக்கு வந்துடேன் என்றான் எகத்தாளமாக ஏழுமலை. அது மட்டும் இந்த ஜென்மத்தில் நடக்காது. எங்கள் தலைவனுக்கு எதிரானவன் வீட்டில் பொண்ணு எடுக்கிறதா?
முடியவே முடியாது என்று கோபமாக கூறினான் கணேசன். வா மாமா போலாம் என்று வேகமாக வெளியேறினான். அவ்வளவுதான், கல்யாணம் நின்று போனது. ரங்கம் தலையாக அடித்து கொண்டு அழுதாள். பொண்ணோட கல்யாணத்தை விட உனக்கு உன் தலைவன் முக்கியமாக போயிட்டான் இல்லை? சே, இனிமேல் என் கூட பேசாத, பொண்டாட்டின்னு கிட்ட வந்துடாதே என்று கத்தினாள். நமக்கும் கல்யாணம் ஆகப் போகுதுன்னு சந்தோஷமாக கனவு கண்டு கொண்டிருந்த கமலம் விரக்தியின் உச்சிக்கே போய்விட்டாள். ஒரு வருடத்திற்கு பிறகு கணேசன் போஸ்டர் ஒட்டி கொண்டிருந்தான். அதில் ஏழுமலையின் கட்சி தலைவனின் மகன் கணேசனின் கட்சியான எதிர்கட்சி தலைவனின் மகளை மனம் செய்து கொள்வதாக போட்டிருந்தது. போஸ்டரில் 2 கட்சி தலைவர்களும் கை குலுக்கியபடி சிரித்து கொண்டிருந்தனர். கதை முடிந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதையை எழுதினது நான் தான். நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லுங்கள். நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.